அது ரெசனன்ஸ் அப்படின்னா உனக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கும். சரியா? ரெசனன்ஸ்ல என்ன நடக்க போகுது? மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். புரியுதா? அப்படியே சிங்க் ஆயிரும். என்ன ஆயிரும்? அப்ப நல்லா பாரு, சப்போஸ் சர்க்யூட்ல வந்து இண்டக்டர் டாமினேட் பண்ணிச்சுன்னா அது வந்து இண்டக்டிவ் சர்க்யூட்னு பார்த்தோமா இதுக்கு முன்னாடி எல்லாமே? கரெக்டா இல்லையா? கெப்பாசிட்டி டாமினேட் பண்ணிச்சுன்னா கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஒரு நேரத்துல என்ன ஆயிரும்? ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிருவான். ரெண்டு பேரும் என்ன ஆயிருவான்? அப்ப ரெசனன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டரும் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஈக்குவல். இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம்? என்னோட XL ஈக்குவல் டு XC. இல்லைன்னா 1/ωL ஈக்குவல் டு அடிச்சு போடுவேன்டா. அப்ப இதுல இருந்து நான் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1/LC. அப்ப ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இதுதான் என்னோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியில பார்த்தனா என்னோட ரெசிஸ்டன்ஸ் இது கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸும் இண்டக்டிவோட ரியாக்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா நல்லா பாரு, இந்த இடத்துல மேல இருக்கிற வேல்யூ சம் VL, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ மாத்தி போட்டுக்கலாமா? ரித்திக்கு போடக்கூடாது. ஏன் போடல? ஏன்னா அதான் அப்பதான் லீடு லேக் நீ கதை ஃபுல்லா மாத்த சொல்றேன் நீ. அப்ப நல்லா பாரு, இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடம் எஃபெக்டிவ் என்ன? 0. கரெக்டா இல்லையா? அப்ப என்னோட டோட்டல் வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு? வெறும் ரூட் ஆஃப் அந்த இடத்துல VR ஸ்கொயர். அப்ப பேசிக்கலி என்னது? அப்ப என்னோட Z என்ன ஆயிரும்? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். XL XC 0 ஆயிடுச்சா? அப்ப வெறும் R. கரெக்டா இல்லையா? பேசிக்கலி நம்ம பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பவர் வந்து V ஸ்கொயர் பை 2R cos phi வேணா போட்டுக்கலாமா? சரி புரியல, விட்டுரு. நீ வந்து V into I ன்னு போட்டா என்ன? I ஸ்கொயர் R ன்னு போட்டா என்ன? இல்ல V ஸ்கொயர் பை R ன்னு போட்டா? சரி ஒண்ணு இல்ல. இப்ப நல்லா பாரு, இந்த கேஸ் எடுத்துக்குவோமே. சரியா? இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல phi என்ன? ஏன்னா பேசிக்கலி பவரோட ஃபார்முலா என்ன? I0 V0 by 2 into cos phi. இப்ப நல்லா பாரு, என்னோட வோல்டேஜ் இங்க இருக்குது, என்னோட கரண்ட் இங்க இருக்கு. ஏன்னா இவன் ரெண்டு பேர் இருக்கான் ஆனா இல்ல. கரெக்டா இல்லையா? இருக்கான் ஆனா இல்ல. அப்ப பேசிக்கலி இது மட்டும் இருக்குமா? அப்ப என்னோட cos phi வேல்யூ என்ன ஆயிடுச்சு? சப்புன்னு அடிச்சு நாங்க போய் விழுவேன் 0 டிகிரி. cos phi என்ன? 1. அப்ப பவர் மேக்ஸிமம் ஆயிடுச்சா? அப்ப அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இது வரைக்கும் பல்ப் வந்து டிம்மா இருந்துச்சு. இப்ப பவர் அப்ப பல்பு கரெக்டா பில்லு தூக்கி நடிக்கும். கரெக்டா? வாழ்க்கையில சந்தோஷம் கூடி வந்துரும். கரெக்டா இல்லையா? ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு? நீ கொஞ்சம் விட்டு கொடு, நான் கொஞ்சம் விட்டு கொடுக்குறது. எதுக்காக? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸை கூட்டுறதுக்காக. அதுக்காக. புரியுதா? புரியுதா? டவுட் இருக்கா? இவ்வளவுதான் ரெசனன்ஸ். சரியா? சும்மா புக்ல கொடுத்து வச்சிருப்போம் கர 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 கரன்ட்டு ரெசனன்ஸ் அப்படின்னா டைம் கன்சியூம் பண்ண வைக்க போகுது. இப்போ இண்டக்டர் எவ்வளோ? 20. கெப்பாசிட்டர் எவ்வளோ? 15. அப்ப என்னோட XL என்ன? ஒமேகா L. ஒமேகா எவ்வளோ? 20. கரெக்டா? XC என்னது? 1/1 ஒமேகா எவ்வளோ? 340 into 50 into 10 power -6 மேல போயிடுச்சா? +6 10 power -3 மைனஸ் மில்லி இருக்குல்ல, 10 power -3. புரியுதா? கொஞ்சம் கதை மட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம், ரெக்கார்டிங் ப்ராப்ளம். கரெக்டா? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் XL மைனஸ் XC கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா இல்லையா? இந்த கொஸ்டினை உட்காந்து நீ ட்ரை பண்ணிக்கோ. என்னென்ன கான்செப்ட் அடுத்து நடத்தணும். புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, இந்த XLக்கும் XCக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். சரியா? XLக்கும் XCக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். சரி, பேசிக்கலி என்னோட XLங்கிறது என்னப்பா?
ஒமேகா எல். கரெக்டா இல்லையா? ஒமேகா வேல்யூ சின்னதா இருந்தா எக்ஸ்எல் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். கரெக்டா? அப்ப கம்மியா கரெக்டா? ஆனா எக்ஸி என்னது? 1 ஒமேகா சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப லோயர் ஃப்ரீக்வென்சில நல்லா பாரு யார் டாமினேட் பண்ணுவா? ஏன்னா இந்த வேல்யூ இது சின்ன வேல்யூ டினாமினேட்டர் இருக்கு. அப்ப மொத்த ஆன்சர் என்ன ஆயிரும்? சின்ன வேல்யூ டினாமினேட்டர் மொத்த வேல்யூ என்ன ஆயிரும்? பெருசாயிரும். அப்ப சின்ன வேல்யூல எக்ஸி வந்து டாமினேட் பண்ண போறோம். அப்ப வந்து பேசிக்கலி எக்ஸி என்ன சொல்லுவான்? நான் கரண்ட் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். நேத்து பார்த்தோமா? கம்மியான ஃப்ரீக்வென்சில எக்ஸி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பேசிக்கலி கம்மியான ஃப்ரீக்வென்சில யார் கரண்ட் அலோவ் பண்ண மாட்டான்? கெப்பாசிட்டர் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். புரியுதா? அப்போதைக்கு ஒரு சர்க்யூட் முகேஷ் கேட்டான்ல, எப்போதைக்கு என்ன சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? அப்ப கம்மியான ஃப்ரீக்வென்சில பேசிக்கலி என்னோட எக்ஸி அதிகம், அப்ப விசி அதிகமா. அப்ப என்ன சர்க்யூட் இது? கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஹையர் ஃப்ரீக்வென்சில போறப்ப கெப்பாசிட்டர் வந்து வா 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 நான் அலோவ் பண்றேன், ஆனா இண்டக்டர் என்ன பண்ணுவான்? அலோவ் பண்ண மாட்டான். புரியுதா? அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்க போகுது? அது வந்து பேசிக்கலி இண்டக்டிவ் சர்க்யூட் ஆயிரும். புரியுதா? அப்போ கரண்டோட நிலைமை யோசிச்சு பாரு. சரியா? கரண்டோட நிலைமை இந்த கேஸ்லயும் சரி எந்த கேஸ்லயும் சரி, கரண்ட் போகும்போதுன்னு வச்சுக்க, நீ தான் போறேன்னு வச்சுக்கலாம். போறவனை ரெசிஸ்டர் வந்து ரெண்டு பேரும் ஓரளவுக்கு தடுத்து விட்டுருவான். நீ கம்மியான ஃப்ரீக்வென்சி, அப்ப யாரும் உன்னை அலோவ் பண்ண மாட்டா. அதான் வளைஞ்சு வரைஞ்சு சொன்னா இந்த வரைஞ்சு காமிச்சிருப்பா. கம்மியான ஃப்ரீக்வென்சினா இவன் அலோவ் பண்ண மாட்டான். கரெக்டா இல்லையா? கம்மியான ஃப்ரீக்வென்சில இவன் அலோவ் பண்ண மாட்டான். அப்ப பேசிக்கலி கம்மியான ஃப்ரீக்வென்சில விசியோ எக்ஸியோ அதிகமா. அப்ப நல்ல ஒரு போற கரண்ட் யார் தடுத்து நிப்பாட்டிடுறா? கெப்பாசிட்டர் தடுத்து நிப்பான். அப்ப அவுட்புட்ல நிறைய கரண்ட் இருக்குமா? இருக்காது. இதே வந்து நிறைய ஃப்ரீக்வென்சி கொடுத்தா கெப்பாசிட்டர் வந்து ஓகே வா வா வான்னு சொல்லிடுவான். ஆனா யார் வேணாம்னு சொல்லுவா? இண்டக்டர் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து கெப்பாசிட்டர் அலோவ் பண்ண மாட்டான். ரொம்ப ஹை ஃப்ரீக்வென்சில போயிட்டேன்னா இண்டக்டர் அலோவ் பண்ண மாட்டான். ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு நேரத்துல ரெண்டு பேர் ஈக்குவல் ஆயிருவாங்களா? ஏன்னா பேசிக்கலி யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் என் வேல்யூ இப்படி இருக்கு, அப்புறம் என் வேல்யூ இப்படி ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? விசி எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அப்புறம் விசி என்ன ஆயிடுச்சு? அப்ப ஏதோ ஒரு நேரத்துல வந்து இந்த எக்ஸெல் வந்து கூடிக்கிட்டே வந்து இவனை தாண்டி இப்படி போயிருப்பான். ஆமாவா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப ஏதோ ஒரு நேரத்துல ரெண்டு பேர் ஈக்குவலா இருந்திருப்பாங்களா? அந்த நேரத்துல பார்த்தனா கெப்பாசிட்டர் அலோவ் பண்ணுவா ஓரளவுக்கு, இண்டக்டரும் அலோவ் பண்ணுவா. கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அந்த ஃப்ரீக்வென்சி தான் என்னது? ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சியில் என்ன நடக்கும்? என்னோட விஎல்லும் விசி ஈக்குவல் ஆயிரும், எக்ஸ்எல்லும் எக்ஸி ஈக்குவல் ஆயிரும், ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு 1/ωc. அப்போ ஒமேகா நாட் இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. 1/√of LC. இல்ல ஃப்ரீக்வென்சி வேணும்னா இது ஞாபகம் இருக்கா? ஒமேகாவோட ஃபார்முலா என்ன? 2πf. அப்ப f வேணும்னா ω/2π. ஒமேகாவோட வேல்யூ இது, 2π டிவைட் பண்ணிட்டு. கரெக்டா? இப்போ இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சியில் என்னென்ன அட்வான்டேஜ் நல்லா பாரு. எக்ஸ்எல்லும் எக்ஸியும் இருக்காது. கரெக்டா? எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல் ஆகுதுன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமம். கரெக்டா இல்லையா? வெறும் ஆர் மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ஆயிடுச்சுன்னா கரண்ட் என்ன ஆயிரும்? பவர் என்ன ஆயிரும்? புரியுதா? அப்ப பாரு, இசடோட வேல்யூ வந்து வெறும் ஆர், கரண்டோட வேல்யூ V/R, பவரோட வேல்யூ என்ன? I0 V0/2. காஸ் பை என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. ஏன்னா இவனும் கேன்சல். அப்ப மொத்த வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்னு சொல்லிக்கலாமா? சொல்றது புரியுதா? வெரி குட். Figure shows that LCR circuit L ஓட வேல்யூ கொடுத்துட்டா, C ஓட வேல்யூ கொடுத்துட்டா, R கொடுத்துட்டா, connected in variable resistance 240 volt. Calculate the angle of frequency which derives the circuited resonance. ரெசனன்ஸ்ல என்ன கேக்குறான்? அப்ப நல்லா பாரு, ஒமேகா கேக்குறானா? எப்படி நீ ஒமேகா கண்டுபிடிச்ச? யூனிட் பாரு. அது இல்லாம क्वेश्चनல ஆங்குலர் ஃப்ரீக்வென்சினே கொடுத்துட்டான். 1/√of LC. 1 L ஓட வேல்யூ என்ன? 5. C ஓட வேல்யூ என்ன? 80 400 200 10 power minus 6. 10 power minus 6 ரூட்டுக்கு வெளிய எடுத்தா 10 power minus 3. 10 power minus 3 நியூமரேட்டர் போடுச்சா
Divide by 5 into 80. 40. 5 into 80 எப்படி 40 ஆகும் பாப்பா? 400 க்கு ரூட் எடுத்தா 220. மேத்ஸ்ல மண்ணள்ளி போட. நானே ஸ்லோ 100 தான் கூட சொல்ல வந்தேன். 450. எங்களதான் மேத்ஸ் கத்திட்டு வந்தீங்க. 5 into 80 அந்த ரேடியன் இது இதோட யூனிட் angular frequency. Revolution per second இருந்தா RPM. revolution per second, RPS இருந்தா F frequency.